السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال النبي عليه الصلاة والسلام من تمسك بسنة فساد يوم القيامة شافيا وشهيدا. அல்ஹம்துலில்லா. அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் இந்த உயர்ந்த ஒரு தெளிவான அழகான தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹு தாலா தந்தான். இந்த தீனுல் இஸ்லாத்திற்படி நிலைச்சி நின்று ஈமானோட வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைய சுன்னத்தை பின்பற்றி மௌத்துடைய நேரத்தில் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் எந்த நேரத்தில் மரணமானால் அல்லாஹும் ரசூலும் சந்தோஷம் அடைவாங்களோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈமானோட மரணித்து ஈமானோட அல்லாஹோட போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததி அல்லாஹ் தஆலா ஆக்கிரல்வானாக ஆமீன். கணித்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பல வருடக்கணக்கில் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். பல மாத கணக்கில் அல்லாஹு தாலா நடத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா பல நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினான். கடைசியாக வரப்பட்ட நபிதான் நம்முடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு அழகிய ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம்தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மாதமும் ரபியுல் அவ்வல் மாதம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிறப்பும் இறப்பும் ஒரே மாதிரி அமையும் என்பது எல்லோருக்கும் கிடைக்காது. பிறந்த நாளை வைத்து கொண்டாடுவதா, இறந்த நாளை வைத்து கவலைப்படுவதா அப்படிங்கிற மத்தியில் ஆய்வாளர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நபி அவர்கள் பிறந்ததும் இந்த மாதம்தான், நபி அவர்கள் இறந்ததும் இந்த மாதம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு அழகிய ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய ஒரு முன்மாதிரி இருக்கிறது. உலகத்தில் எத்தனை தலைவர்கள் வாழ்வார்கள், உலகத்தில் எத்தனை தலைவர்கள் வந்துவிட்டு சென்றார்கள், ஆனால் இவர்களிடத்தில் எல்லாம் உஸ்வத்துன் ஹசனா, ஒரு அழகிய முன்மாதிரி. அந்த அழகிய முன்மாதிரி தொண்டர்களுக்கு மத்தியில் இருந்ததா, குடும்பத்தில் இருந்ததா, சமூகத்தில் இருந்ததா என்பதை பார்த்தோம் என்றால், ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் மிக 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 குறைவுதான். ஆனால் நம்முடைய உயிரிலும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டு சென்றது 1000 வருடங்கள் மேலாகிவிட்டது. ஆனாலும் அவர்களை பற்றி பேசி பேசி புத்தகங்கள் எழுதி எழுதி நம்மவர்கள் மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களும் மட்டுமல்ல, நம்மை அப்பாற்பட்ட மாற்றார்களும் அறிவியர்களும் அறிஞர்களும் எழுதி கொண்டேதான் இருக்கிறார்கள். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த சாதனைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ சாதனைகளை புரிந்தார்கள். நாம் செய்ய வேண்டியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை 2 சுன்னத்துகள், ஒன்று உடலால் செய்ய வேண்டிய சுன்னத்து, மற்றொன்று உதட்டால் செய்ய வேண்டிய சுன்னத். உதட்டால் செய்ய வேண்டியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் நபி அவர்களை புகழ்ந்தார்கள், சஹாபாக்கள் எப்படி புகழ்ந்தார்கள், அப்படி புகழ்வது இது உதட்டால் செய்ய வேண்டியது. உடலால் செய்ய வேண்டியது பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும், காலை முதல் தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நகர்வும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயலை நாம் செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பித்தார்கள். எல்லா துறைகளுக்கும் வாழ்ந்து காண்பித்தார்கள். ஆட்சி செய்வர்கள் எப்படி தன்னுடைய ஆட்சி பீடத்தை அமைக்க வேண்டும், ஒரு பிச்சைக்காரர் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்தார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை விட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா முஸ்லிம்கள் பின்பற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை முழு உலகம் அழிகிற வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த சுன்னத்தை நிலைநாட்டிக் கொண்டேதான் இருப்பான். என்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை, ஒரு சமுதாயத்தை, ஒரு சமூகத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு விட்டு சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குழப்பமான காலத்தில் யார் எனது ஒரு சுன்னத்தை பின்பற்றுவாரோ, மன் தமஸ்ஸக பி சுன்னதி, யார் குழப்பமான காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சுன்னத்தை பின்பற்றுவாரோ 100 ஷஹீதுடைய கூலி நன்மை கிடைக்கிறது. ஒரு ஷஹீத் என்பது அல்லாஹுடைய பாதையில் அறப்போரில் தன்னுடைய உடலையும் உயிரையும் தியாகம் செய்து அந்த இரத்தம் சொட்டு இந்த பூமியில் விழுற வரைக்கும் அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நன்மை கூலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றில் இருக்கிறது. சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சுன்னத்தை யார் நிலைநாட்டுவாரோ அவர் என்னுடன் இருப்பார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யார் சுன்னத்தை நிலைநாட்டுகிறார்களோ, சுன்னத்தை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறார்களோ, சுன்னத்தை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக முயற்சி செய்கிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, நானும் அவர்களும் சொர்க்கத்தில் இப்படி இருப்பேன் என்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காண்பித்தார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்களோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி, நபி அவர்கள் மீது ஸலவாத் எத்தனை தடவைகள் ஓதுகிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் ஸலவாத் சொல்கிறார்களோ 10 ரஹ்மத்துகளை அல்லாஹ் தஆலா பொழியச் செய்கிறான். நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது, யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்களோ 10 நன்மைகள் எழுதப்படுகிறது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. சொல்வதற்கு லேசு. நபி அவங்க மீது ஸலவாத் சொல்வது லேசு. நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதால் கவலைகள் இல்லாமல் போய்விடும், பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதனால் நம்முடைய உள்ளத்தில் அமைதி ஏற்படும், உள்ளத்திலுடைய அமைதி ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத் என்பது மஸ்ஜிதில் நுழையும்போது ஸலவாத் சொல்ல வேண்டும், மஸ்ஜிதை விட்டு வெளியேறும்போது ஸலவாத் சொல்ல வேண்டும், வீட்டுக்கு நுழையும்போது ஸலவாத் சொல்ல வேண்டும். ஆக நபி அவர்கள் மீது ஸலவாத் இருக்குது அல்லவா, எந்த அளவுக்கு நாம் மொழிய செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஈடேற்றத்தை பார்க்கலாம், வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரித்துக் கொண்டே போகலாம். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் என் மீது 10 தடவை ஸலவாத் சொல்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஷஃபாஅத், நான் பரிந்துரை பேசுவேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான இந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது, வாழ்ந்தது, மரணித்தது, நபி அவர்கள் வாழ்ந்தது இந்த மாதம் தான், நபி அவர்கள் மரணித்தது இந்த மாதம் தான். இந்த மாதத்திலிருந்து, இந்த ஜும்ஆவிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு படிப்பினை ஏற்படுத்துவோம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனை ஏற்படுத்துவோம். இந்த ஜும்ஆவிலிருந்து நான் சென்று விட்டு போகும்போது வீடு வரைக்கும் எந்த தூரக்கு போகிறோம் அது வரைக்கும் நான் நபியின் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே போவேன். சிறிய நேரம்தான், குறுகிய நேரம்தான். நாளை மறுமை நாளையில் ஒரு அமலுக்காக, ஒரு நன்மைக்காக, நாளை மறுமை நாளில் ஒரு நன்மைக்காக தாய், தந்தை, தகப்பன், குழந்தை எல்லோரும் விரண்டோடுவார்கள். அந்த சமயத்தில் திரும்ப, ஓஹோ, நம்முடைய நேர காலங்கள் வீணான நேரத்தை கழித்தோமே, அந்த நேரத்தில் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்லியிருந்தால் நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரு தத்துவம், வாழ்க்கையுடைய ஒரு முன்னேற்றத்தை பார்த்திருக்கலாமே என்று ஒவ்வொருத்தரும் நினைத்து பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கில் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பிடிப்பிருந்தது. நபி அவர்கள் சொன்னால் உடனே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் காலையில் இந்த துஆக்களை ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னார்கள். யார் காலையில் இந்த துஆவை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு வீட்டுக்கு பாதுகாப்பு. சஹாபாக்கள் அதை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தடவை அந்த சஹாபிடத்தில் சொல்லப்படுகிறது, அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லப்படுகிறது, உங்கள் வீடு பற்றிக் கொண்டு இருக்கிறது.
அந்த சஹாபி அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இல்லை, என் மீது பற்றி கொண்டிருக்கிறது. ஏன்? என்னுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், யார் லா இலாஹ இல்லா அன்த இந்த துஆவை யார் ஓதுகிறார்களோ அந்த வீட்டில் ஆபத்துகள் ஏற்படாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நான் நபி அவர்கள் சொன்னதை நான் இன்றை ஓதிக்கொண்டேன், என்னுடைய வீட்டுக்கு ஆபத்து ஏற்படாது என்பதை அந்த சஹாபி ஆணித்தரமாக சொன்னார். கடைசியாக ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அவர் வீட்டுக்கு வரைக்கும் நெருப்பு வந்தது, ஆனால் அவர் வீட்டுக்கு நெருப்பு வரவில்லை. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கில் அவர்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. நபி அவர்கள் சொன்னால், நபி அவர்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்த சொன்னால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத் ஏற்படும், என் வாழ்க்கையில் அது ஈடேற்றத்தை நான் அடைவேன் என்பதை சஹாபாக்கள் விளங்கிக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத், அவருடைய செயல். ஒரு தடவை ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு அரச சபையில் விருந்து செய்யப்படுகிறது. அந்த விருந்து சமயத்தில் ஒரு பருக்கை கீழே விழுந்துகிறது. ஒரு பருக்கை. அரச சபையில் மிக வகை வகையான உணவுகள், அப்படி இருக்கும் பொழுது ஒரு பருக்கை கீழே விழுந்து விட்டது. அந்த பருக்கையை எடுத்து சாப்பிட போகும்போது சொன்னார்கள், இந்த கூட்டத்தில், இந்த அரச சபையில் கீழே விழுந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுவதா? ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த மடையர்களுக்காக என்னுடைய நபியுடைய நான் சுன்னத்தை நான் விட்டுவிட மாட்டேன். இந்த மடையர்களுக்காக என்னுடைய நபி அவர்கள் செய்து காமித்த, என்னுடைய நபி அவர்கள் இந்த சுன்னத்தை நான் வாழ்க்கையில் பார்த்தேன். கீழே விழுந்த சாப்பாட்டை பருக்கையை எடுத்து சாப்பிடுவது நபியுடைய சுன்னத்தாக இருந்தது. இந்த மடையர்களுக்காக நான் இந்த சுன்னத்தை விடமாட்டேன் என்பதை ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வாழ்க்கையில் காமித்தார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் குபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் குபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்? சுப்ஹானல்லாஹ், தீனுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள், தன்னுடைய நபி அவர்களின் மீது அளப்பரிய பிரியம் வைத்தவர்கள். குபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூக்கு மரத்தில் ஏற்றப்படுகிறார்கள். சொல்கிறார்கள், அந்த குபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய நபி அவர்களுடைய இந்த நிகழ்வை நான் எத்தி வைக்கும்படி சொல்லும்படி அறிவிப்பு செய்கிறார்கள். குபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தூக்கு மரத்தில் ஏற்ற சம்பவம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்டது. நபி அவர்கள் மீது தன்னுடைய உடலாலும் உயிராலும் அர்ப்பணித்தவர்கள், உடலாலும் உயிராலும் அன்பு வைத்தவர்கள். நபி அவர்களுடைய பேச்சை ஒரு தடவை சொன்னால் நீ குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பாய் என்று சொன்னார்கள். ஆனால் நபி அவர்களுடைய உடலில் ஒரு முள் குத்துவதை கூட நாங்கள் பொருந்த மாட்டோம் என்று சஹாபாக்கள் இருந்தார்கள். எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, எங்களுடைய குழந்தைகள் அனாதையானாலும் பரவாயில்லை, நபி அவர்களுடைய அந்த சொல் மூலமாகவும் நபி அவர்களுக்கு அவர்களுடைய உடலாலும் துன்பம் தர மாட்டோம் என்பதை சஹாபாக்கள் நிரூபித்து காமித்தார்கள். சஹாபாக்கள் நிரூபித்து காமித்தார்கள். என்னுடைய உயிர் குபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லப்பட்டது, சொல்லுங்கள், கலிமாவை விடுங்கள், நபி அவர்களது வார்த்தைகளை தவறான முறையில் பேசுங்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முள் குத்துவதை நாங்கள் பொருந்து கொள்ள மாட்டோம் என்று சஹாபாக்கள் இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் நபி அவர்கள் மீது அளப்பரிய பிரியம் வைத்தார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு குழந்தை வரப்பட்டது. அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கப்பட்டது, ஹசன் என்று பெயர் வைக்கப்பட்டது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹசன் என்று பெயர் வைக்காதல், ஹசன் என்று பெயர் வை. ஹசன் என்றால் கவலை, ஹசன் என்றால் அழகு. ஒரு அர்த்தம் தான். இன்றைக்கு நாம் பெயர் வைக்கிறோம், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நாம் என்னெல்லாம் நம்மளுடைய புத்திக்கு இந்த எழுத்துக்கு மேட்சாகிற மாதிரி பொருத்த வர்ற மாதிரியான நம்முடைய இணையதளத்தில் பார்த்து பார்த்து பெயர் வைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய பெயருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹசன் கவலை, இந்த கவலைக்கு பதிலாக ஹசன் அழகு என்றவை சொன்னார்கள். 3 தலைமுறைகள், என்னுடைய தலைமுறைகள் 3 தலைமுறைகள் கவலையாகவே இருந்தது. ஏன்? நபி அவர்கள் பெயரை மாற்றி வைக்க சொன்னார்கள். நான் மாற்றி வைக்கவில்லை. என்னுடைய ஒரு தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது தலைமுறையும் கவலையிலேயே கழிந்தது என்று அந்த வல்லுநர்களும் அறிஞர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில் அவ்வளோ தாக்கங்கள் ஏற்படுத்தும்.
கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த உஹதுடைய யுத்தத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம், இப்படி நகர்ந்தால் இந்த நிகழ்வு ஏற்படும் என்று நபி அவர்களுக்கு தெரியும். சஹாபாக்கள் உத்தரவிட்டார்கள். அந்த உத்தரவை சற்று தாமதப்படுத்தினார்கள், சற்று விலகி இருந்தார்கள். நம்முடைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டது. வல்லுநர்கள் சொல்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், இன்று நம்முடைய சமூகத்தில் ஏன் நாளுக்கு நாள் தோல்வி வந்து கொண்டே இருக்குது என்றால், அந்த உஹதுடைய யுத்தத்தை கம்பேர் பண்ணுகிறார்கள், ஒத்து பார்க்கிறார்கள். நபி அவர்களுடைய பேச்சுக்கு மாற்றம் செஞ்ச காரணத்தினால் இவர்களுடைய என்னென்ன தொந்தரவுகளை எந்தெந்த கஷ்டங்களை மன்னித்தார்களோ அதே மாதிரி தான் நம்முடைய சமுதாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கை வழிமுறையை ஒதுக்கிடத்தல் காரணத்தினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றாத காரணத்தினால் நமக்கு இன்னல்களும் கஷ்டங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. நம்மிடத்தில் பணம் இருக்கிறது, நம்மிடத்தில் கல்வி இருக்கிறது, நம்மிடத்தில் பொருளாதாரம் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. ஏன் பின்னோக்க தள்ளப்படுகிறோம்? ஏன் நம்ம சமுதாயத்தில் பின்னோக்க தள்ளப்படுகிறால்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை நாம் பின்பற்றாத காரணத்தினால்தான். தலைவர்கள் ஒன்று உத்தரவிடுவார்கள், செயல்படுத்துவது மிகப்பெரிய அரிது. நாம் கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான். இங்கு போதை 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 விழிப்புணர்வு என்று ஆங்காங்கே மாணவர்களுக்கு மத்தியிலும் கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவார்கள். ஆனால் நாளுக்கு நாள் மதுக்கடைகள் கூடிக்கொண்டே போகும். ஒரு பழமொழி சொல்வார்கள், தொட்டியை ஆட்டி விடுவது கிள்ளி விடுவது போன்றுதான். சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சொல்வதாக இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்திவிட்டு சொல்வார்கள். சொல்லும் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கும். இதுதான் நபி அவர்கள். ஆனால் இன்று தலைவர்கள் சொல்லு ஒன்று, செயல் வேறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை, அழகான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். இந்த சமுதாயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டி வாங்குவது, வட்டி கொடுப்பது, இது தொடர்பான எல்லா பாவம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போர் புரிவதற்கு சமம் என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் எந்த அளவுக்கு வட்டியுடைய தரம் இருக்கிறது? வட்டியுடைய கடைகள் எங்கெங்கே அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் வட்டிகள் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள், வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எங்கே நம்முடைய சமுதாயம் தலை நிமிர்ந்து இருக்கும்? சஹாபாக்கள் நபி அவர்களை ஒரு சொல்வதாக இருந்தாலும் சரி அப்படியே பின்பற்றி இருந்தார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் குத்துபா இருக்கும் பொழுது நில்லுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லப்பட்ட வாசகம் மஜ்மால் இருக்குது, சொல்லப்பட்ட வாசகம் நில்லுங்கள் என்ற வார்த்தை. ஆனால் வந்து கொண்டிருக்கக்கூடிய சஹாபி நில்லுங்கள் என்ற வார்த்தை என்னை குறித்தது, அங்கேயே நின்று விட்டார். இதுதான் சஹாபாக்களுடைய வார்த்தையாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வந்தால் தங்க மோதிரம் அணிந்திருந்தார். தங்க மோதிரம் ஆண்களுக்கு ஹராம் என்று சொன்னார்கள். அந்த தங்க மோதிரத்தை நான் வீட்டுக்கு எடுத்து சொல்ல மனமில்லை என்று சஹாபாக்கள் விளங்கினார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய நிலைமை. இதுதான் சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு இருந்த அன்பு. இதுதான் சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு இருந்த பாசம். ஆக கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நான் நேசிக்கிறேன், நபி அவர்களை நான் உண்மையாக பின்பற்றுகிறேன் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அசைவையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வருவேன் என்று நியத்தாக வைப்பது மிகப்பெரிய ஒரு சுன்னத்தாக இருக்குது. செய்வது இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். ஆனால் நியத் வைப்பது இருப்பது மிகப்பெரிய முக்கியமாக இருக்குது. இந்த ஜும்மாவிலிருந்து உறுதி எடுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நான் சுன்னத்தை நான் பின்பற்றுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு சுன்னத் தாடி வைப்பது. இது நபி அவர்கள், இது நபிமார்கள் சென்ற ஒரு சுன்னத். ஹஜ் கடமையானால்தான், உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான், நோன்பு உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான், தொழுகை நின்று கொண்டு தொழுக முடியவில்லை, உட்கார்ந்து கொண்டால். ஆனால் இந்த சுன்னத்திற்கு அல்லவா, இந்த தாடிகிற சுன்னத்திற்கு அல்லவா, இது எல்லா நபிமார்கள் செய்த ஒரு சுன்னத். இன்று சர்வசாதாரணமாக பேசப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாடியை மலிப்பதற்கு அல்லவா இது ஹராம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சுன்னத்தை ஒரு வாழ்க்கையில் நான் சுன்னத்தை பின்பற்றுவதாக இருந்தால் இன்று உலகத்தில் எத்தனை பேர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், இந்தோனேஷியா மலேசியா வரக்கூடிய அந்த ஹாஜிகளை பார்த்தோம் என்றால் சுப்ஹானல்லாஹ், ஒரு 4 முடி இருக்கும், 5 முடி இருக்கும். அவர்களுக்கு தாடி வருவதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் அந்த 2 முடி 4 முடியை வைத்துக்
வைத்துக்கொண்டு அவர்கள் எவ்வளவு சந்தோஷம் அடைவார்கள். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அத்தீன் யுஸ்ருன், மார்க்கம் இலகுவானது. ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், மார்க்கம் இலகுவானதற்கு அழகான உதாரணம் சொல்லட்டுமா என்று சொல்கிறார்கள். இந்த தாடி, இந்த பகுதியை நீங்கள் ஒன்றுமே செய்யாதீர்கள், இது தாடி வளர்ந்து கொண்டே இருக்கும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாடி வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள். இன்று எப்படி மாறிவிட்டது? நபி அவர்களை நான் பின்பற்றுகிறேன், நபியின் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன், என்னுடைய பேரு முஹம்மது, என்னுடைய பேர் இப்ராஹிம், என்னுடைய பேரு அல்லாஹும் ரசூல் விரும்புகிற ஒரு பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் செயலை பார்த்தால், இந்த ஜுமாவிலிருந்து அடுத்ததாக சொல்கிறேன், உறுதி வையுங்கள், நான் தாடி வைப்பேன். நான் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது நபி அவர்களுடைய இந்த தாடியுடைய முகத்தோடு நான் நபி அவர்களை சந்திப்பேன். ஒரு 10 வருடத்துக்கு முன்பு சென்ட் ஜோசப் கல்லூரியில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர். இவர் என்ன சொல்கிறார்? நான் தாடி வைப்பேன். இவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. நான் தாடி எடுக்காமல் நான் இருக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் தாடியினுடைய நோக்கமாக இருப்பேன் என்பதை ஒரு முஸ்லிம் மாணவர். வழக்கு தொடரப்பட்டது. கடைசியாக வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு நீதிக்கு கொடுக்கப்பட்டது எப்படி? முஸ்லிம் சகோதரர் அந்த வாலிபர்களுக்கு தோதுவாக வழக்கு தொடர அவருக்கு சாதகமாக அமைக்கப்பட்டது. ஏன் வைத்தது? எப்படி மற்ற மதத்தவர்கள் பின்பற்றக்கூடிய சௌரியத்தை ஏற்படுத்தப்பட்டதோ அதே போன்றுதான் இஸ்லாமும். ஆனால் நீதிபதி கேட்ட கேள்வி என்னதான்? ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் தொட்டு பார்க்க வேண்டும், ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் தொட்டு பார்க்க வேண்டும். அந்த ஜட்ஜ்மெண்டில் அந்த நீதிபதி சொல்ல வார்த்தை, நீங்கள் முஸ்லிம்களுக்கு தாடி முக்கியம் என்றால் எத்தனை முஸ்லிம்கள் தாடி வைக்கிறீர்கள்? எத்தனை முஸ்லிம்கள் தாடி வைக்கிறீர்கள்? அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த தீன் ரொம்ப இலகுவானது. இந்த உலகத்தில் சொற்ப காலம் வாழப் போகிறோம். இந்த சொற்ப காலத்தில் நபி அவர்களுடைய சுன்னத்தான முறையில் எத்தனை பேர்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த தடவை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜுடைய கடமை வரைக்கும் தாடி வைக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய கிரியைகள் முடிந்து விட்டது, ஹஜ்ஜுடைய காரியங்கள் முடிந்து விட்டது, ஃபுல் ஷேவ். நோன்பு காலங்களில் மாஷா அல்லாஹ் தாடி வைக்கிறார்கள். நோன்பு முடிந்தது, தாடி போய்விட்டது. எத்தனை பேர்கள் இன்று வரைக்கும் எத்தனை பேர்கள் சொல்றார்கள், தீனுடைய பிடிப்புள்ளவர்கள், தீனுடைய பக்குவம் உள்ளவர்கள், இந்த இடத்தை அறுவை சிகிச்சை செய்வதாக இருந்தாலும் சரி, நான் உயிரோடு வாழ்ந்தாலும் சரி, உயிரோடு மரணித்தாலும் சரி, இந்த முடியை நான் எடுக்க மாட்டேன். ஏன்? இது என்னுடைய நபியுடைய சுன்னத்து. நான் நபி அவர்களை சந்திக்க முடியாது, தாடியோடு தான் சந்திப்பேன். நான் மரணித்தாலும் பரவாயில்லை, நான் தாடி எடுக்க மாட்டேன் என்று எவ்வளவு பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு தக்குவா உள்ளவர்களாக இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தவர்களும் நான் நபி அவர்கள் மீது சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நாம் இந்த உலகத்தில் நமக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தில் ஒரு தீனை கொடுத்து வருவதால் நாம் வாழ்வோம், அவர்கள் வாழ்வார்கள். நாம் வாழ்வோம், அவர்கள் வாழ்வார்கள். நாம் வாழ்வதற்கான ஒரு சலுகைகளை, நாம் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவோம். அல்லாஹு தஆலா நம்முடைய சமுதாயத்தை நல்ல பக்குவமுள்ளவர்களாக வாழ தௌஃபீக் செய்வான். ஆக கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் ஏறத்தாழ 1 மாத காலமாக இந்த வக்ஃப் சம்பந்தமான எல்லாருக்கும் சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆங்காங்கே இங்கே ஜமாத்துல் உலமா சார்பாகவும் சரி, பல இயக்கங்கள் சார்பாகவும் சரி, அந்த QR கோடு போடப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் அந்த விஷயத்தை ஆழமாக பதிய வைக்க வேண்டும், ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நம்முடைய பெயரை பதிவு செய்த பிறகு இதற்கான இந்த வக்ஃபோடு இது நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை. இந்த வக்ஃப் என்பது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை. இதை நாம் ஏதோ ஒரு பொடுபோக்குத்தனம் இருந்தோம் என்றால், ஏதோ ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தோம் என்றால், வருங்கால சந்ததிகளுக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம். நாம் வருங்கால சந்தைகளுக்கு ஒரு விட்டுட்டு போகக்கூடிய ஒரு வக்ஃபாக இருந்தோம் என்றால், நாம் இது சம்பந்தமான ஒரு தெளிவுபடுத்த வேண்டும், இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதற்காக தான் ஜமாத்துல் உலமா சார்பாகவும் சரி, அங்கங்கே பல இயக்கங்கள் சார்பாகவும் சரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இது விஷயத்தை தெளிவுபடுத்துங்கள். அதே போல ஒரு முக்கியமான ஒரு பதிவு செய்கிறேன். கல்லூரிகளிலும் சரி, மேல்நிலை படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு
இளைஞர்களுக்கு வாலிபர்களுக்கு குறிவைக்கப்படுகிறது, போதைப் பொருள்கள் விஷயமாக குறிவைக்கப்படுகிறது. இந்த சமுதாயத்தை சீரழிவதற்காக, இந்த சமுதாயத்தை சீரழிக்க, ஒரு சமுதாயத்தை அடக்க, ஒரு சமுதாயத்தை மேலோங்குவதற்கு தடை செய்வதற்காக ஒன்னே ஒன்று, போதை வந்தாலே போதும் எல்லாரும் போயிடும். அது குறிப்பாக வாலிபர்களுக்கு மத்தியில், கல்லூரிகளுக்கு மத்தியிலும், மேல்நிலை படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மத்தியும் யாரோ அவர்கள் செய்கிறார்கள், ஏதோ செய்கிறார்கள். செய்துவிட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், திருமணமாகி 1 வருடம் 2 வருடத்தில் பிரிந்து கிடக்கக்கூடிய கணவன் மனைவி பிரிந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்ன? எப்போ பயன்படுத்தின பழக்கம், எங்கேயோ யாரோ ஆரம்பிக்கப்பட்ட பழக்கம். இந்த பழக்கம் குடும்பத்தை சீரழிக்கிறது, குடும்பத்தை நிம்மதி இழக்க வைக்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நம் பிள்ளைகளை நாம் இந்த விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். யாரோடு நட்புள் கொள்கிறார்கள், அவருடைய நேரங்காலங்கள் எங்கே செலவழிக்கப்படுகிறது, அவருடைய எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள், இப்படி கவனத்தை எடுத்துக்கொண்டு நம் வருங்கால சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும். என்றால் நம் பிள்ளைகளை நாமே பாதுகாத்து அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலும் கண் குளிச்சு தரக்கூடிய பிள்ளைகள் ஆக்கிருவானாக. வாஹிரு தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.